சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. ரோகிணி வந்த உடனே என்ன ஆண்டி அந்த மீனா ஜெயிச்சிருக்கா அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்களா? நான் ஃபஸ்ட் டைம் அந்த மீனா முன்னாடி தோற்று போய் நின்றுட்டுருக்கேன். அதுக்காக நான் எப்படி தோத்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். எந்த சங்கத்துக்கு அவன் நின்னாலோ அதே சங்கத்தில் அவளை அவமானப்படுத்தி அந்த சங்கத்தை விட்டு விரட்டி நான் அடிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆண்டி? அதெல்லாம் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த சங்கத்தில் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. லட்சமாக பணத்தை நீங்கள் செலவு பண்ணியிருக்கேன். ஆமாம் ரோகிணி, நான் லட்சமாக பணத்தை செலவு பண்ணேன். ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு நன்றி எல்லாத்தையும் அந்த மீனை பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. நான் பணத்தை கொடுக்குற போதோ வாங்குற போதோ அவங்க எல்லாத்தையும் மிரட்டுவேன். ஆனால் இப்போ சமய சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த மீனை பக்கம் எல்லாருமே ஓட் போட்டாங்க. அதான் எப்போ பார்த்தாலையும் அந்த மீனை பொண்ணாடியே புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கடையாக போயிட்டு என்னை பற்றி தப்பாக சொல்லி மீனாவை பற்றி பெருமையாக சொல்லி எல்லா ஓட்டையும் உன் பொண்டாட்டிக்கே வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமேல் அந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாத போல இருக்கே. அந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாதா? ஆனால் உங்கள் மாமியார் ரொம்பவே மோசம். அவங்களாலே அந்த மீனாவை கேஸை வந்து வாபஸ் வாங்கவே முடியல தெரியுமா? அவ்வளோ முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்காக நான் இப்படி விட்டுற மாட்டேன். அவளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. அதே மாதிரி இதில் நிறைய சட்ட சிக்கலெல்லாம் இருக்குது. அது எதுவுமே அவள் சால்வ் பண்ண முடியாமல் திக்கி திணறி போய் நின்றுட்டுருப்பா. அதுக்கப்புறம் இந்த அரசியலும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அதுக்கு முன்னாடி அவகிட்ட வாங்க வேண்டிய எல்லா பத்திரத்துலேயும் கையெழுத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளோ பணத்தை ஆட்டையை போட்டிருக்கா, இவ்வளோ சலுகைகள் நமக்கு வந்திருக்கு, எதுவுமே வரவிடாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தேவையில்லாமல் பழிய போட்டு அவமானப்படுத்தி தான் இந்த சங்கத்தை விட்டு அவளை நான் விரட்டி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாளே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவள் என்னதான் கற்றுக்கிட்டாலையும் பணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் எல்லாத்தையும் ஏன் பக்கம் நான் கொண்டு வர போகிறேன். இவ எதுவுமே பண்ண முடியாமல் பூக்கார சங்கத்தை விட்டு ஓட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம முத்து இருந்துட்டு இனிமேல் நான் பூக்கார சங்கத்தை தலைவியோட புருஷன்னு சொல்லி பெருமையாக சொல்லிப்பேன். நான் கூட பூக்கார சங்க தலைவி என் அண்ணி தானே சொல்லி நானும் பெருமையாக சொல்லிப்பேன்னு சொல்லிட்டு முத்துமு ரவியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து, உன் வாழ்க்கை எப்படியா போயிடுமோன்னு நினச்சேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். ஒரு கட்டத்தில் அம்மாவாலேயே உன்னை சமாளிக்க முடியாத அளவுக்கு உன்னோட குடி கொண்டு போய் நிப்பாட்டுருச்சு. ஆனால் அண்ணி எப்போ உன் வாழ்க்கையில் வந்தாங்களோ அப்படியே டோட்டலாக மாறிட்டேன். இப்போ தாண்டா உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. கொடியை வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இல்லை. இப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். ஒரு பெக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போடுவீங்க ஒரு பெக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நிற்கிறாங்க. மீனாவை பார்த்தோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும். இனிமேல் வீட்டில் குடிக்கிற விதை பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன செய்வனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ரவி எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையுமே ஸ்ருதியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் அந்த நீத்து இருந்துட்டு தேவையில்லாமல் என் பேர் வச்சுக்கிட்டு புக் ஷோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கா. அதுக்கு என்னுடைய பேரை தான் வச்சுருக்கா. அதனால எப்படி இருந்தாலையும் இங்கே நான் இருந்தால் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலே போயிடுவா. அதனால தான் அண்ணி பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ருதியும் நானும் வெளியில் போகலான்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நல்ல விஷயம் தான்டா. ஏன் மீனா, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சண்டை போட்டிருக்கலாம்ல. சண்டை போட்டால் மட்டும் அந்த நீத்தோ திறந்துட்டு போகிறல என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்கு படிக்கலையா, நம்ம ஓரமாக ஒதுங்கி போயிடணுங்க. தேவையில்லாமல் நானும் பலமாக தான் இருக்கேன், வந்து மோதி போகிறேன்னா வந்து நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வீக்கெண்ட் டைம் வேறு. அதனால் நீங்களும்
அண்ணி அண்ணா 2 பேரும் நீங்கள் தான் கடையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். டிரைவர் வேலைடா, அதை விட்டுட்டு எப்படா வர முடியும், அது இவ சங்க தலைவி வேறடா. இங்கே பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் அங்கே போனால் போதும், மற்றபடி நம்ம வீட்டு வேலையை நமக்கு பெருசாக இருக்குது, அதனால் நம்ம தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே ரெஸ்டாரண்ட்டை மீனாவும் முத்தும் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, கஞ்சியை கொடுத்து வச்சுருக்கீங்க, கஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இப்போ வெயில் டைம் இல்லையா, அதனால் இந்த பழைய கஞ்சியும் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் வெங்காயம் மிளகாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை ரசித்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நீத்து வந்து நிற்கிறாங்க. ரவி ரவின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. இது ரெஸ்டாரண்ட்டு, உன் வீடு கிடையாது, ரவியெல்லாம் இங்கே இல்லை, ரவியை நீங்கள் தான் இங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க, மரியாதையாக ரவியை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் இன்னைக்கு அவனோட பேரில் நான் பூக்கடை ஒன்று திறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் ரவியும் ஸ்ருதியும் வெளியூருக்கு போயிருக்காங்க, டூருக்காக போயிருக்காங்க. நீ என்ன தான் பிளான் பண்ணாலையும் ரவியை உன் பக்கம் கொண்டு வரவே முடியாது. ரவி வந்து ஸ்ருதியோட புருஷன், கொஞ்சம் கூட அடுத்த புருஷன் மேலே ஆசைப்படுறீங்களேன்னு வெக்கமாகவே இல்லையா உனக்கு? ஏய் பார்த்து பேசு, உங்கள் 2 பேருக்கும் என்ன தகுதி இருக்குது என்ன திட்டத்துக்கு? இவனையும் ஒரு லோக்கல் ரவுடி குடிகாரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என் புருஷனை பற்றி, அது ஏன் கண்ணு முன்னாடி பற்றி தப்பாக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலான்னு ஒன்று விடுறாங்க. என் புருஷனை பற்றி பேச முதல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்லை, அடுத்தவங்க புருஷன் மேலே தேவையில்லாமல் ஆசைப்படுறல, உன்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல, வெளியே போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீத்து ரொம்பவே கோவமாக கிளம்புறாங்க. இந்த பக்கம் கிருஷ்ண வந்து அவங்களுடைய பாட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, நம்ம ஸ்கூலுக்கு போகல வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு எக்ஸாம் வேறு வரப்போ தான் அவங்க மிஸ்ஸு வேறு சொன்னாங்க, எக்ஸாம் தானே நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோர்ட்டில் ஏறி இருக்கு. கிறிஷை கூட்டிகிட்டு போகணும், என் பக்கம் மனுஜை இழுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வேறு இருக்குது. இந்த ரோகிணி இப்போவே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு ஜட்ஜ் வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியும் கிருஷ்ணும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே குழந்தையெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது சொல்லியிருக்கேன் இல்லைம்மா, எனக்கு வேறு வழி தெரியல, ஆனால் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். மனோஜ்காக நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், என் வாழ்க்கையே மனோஜை நம்பி தான் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களையும் நான் தான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் மட்டும் தனியாக தான் இருந்து சமாளிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் இருந்துட்டு அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காரு. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.